நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் பகவான் கூறிய உண்மையை கேட்போம். பகவான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மாவிற்கும் செயலிற்கும் சூரியன் சந்திரன் முதலான 14 சாட்சிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். அவர்களுடைய செயலை சரியாக செய்கிறார்களா, கவனிக்கிறார்களா என்று பகவானே அவர்களை கண்காணிக்கிறான். இவற்றை கூறி மேலே நான் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது சத்தியம் என்ற ஒரு குணத்தினாலேயும் வாத்சல்யம் என்ற குணத்தினாலேயுமே படைத்து ரட்சித்து வருகிறேன் என்கிறான். சத்தியம் என்ற குணத்தினால் எல்லா உலகங்களும், எல்லா உயிரினங்களும், எல்லா வஸ்துக்களும் படைக்கப்படுகின்றன. அதில் வாத்சல்யம் என்ற குணத்தினால் எவர்கள் என்னை ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ, எவர்கள் என்னை வந்து அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ, எவர்கள் என்னை அர்ச்சிக்கிறார்களோ அவர்களை நான் இந்த சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுவேன் என்று கூறுகிறான். அதாவது வாத்சல்யத்தினால எம்பெருமான் அனுகிரகம் பண்றான். அந்த வாத்சல்யம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, அவனிடத்துல சரணாகதி பண்ணினால் அவன் வாத்சல்யத்தினால் காப்பாற்றுகிறான். ஆனா சத்தியம் அப்படிங்கிற குணத்தினால எந்த வேறுபாடும் பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எல்லோரையும் படைத்து ரட்சிக்கிறான். அதற்கு பகவானே கூறுவது சத்தியம், உண்மை அப்படிங்கிறதுனால தான் இந்த படைப்புகளே இருக்கு, என்னுடைய நிர்வாகமும் இருக்கு அப்படிங்கிறான். நானும் சத்தியம்தான் அப்படிங்கிறான். சத்தியமேவ பரம்பிரம்மா, அந்த பரம்பிரம்மாங்கிறது சத்தியம். சத்தியமேவ பரம் தபஹா, அந்த பரபிரம்மத்தை குறித்து பண்ணக்கூடியதான தபஸ் அதுவும் சத்தியங்கிற குணத்தினாலேயே நடக்குது. சத்தியமேவ பரோ யஜ்ஞா, சத்தியங்கிறதுனாலதான் யஜ்ஞமானது நடக்கிறது. சத்தியமேவ பரம் ஸ்ருதம், எல்லாமே வேதங்கள் சொல்றது யஜ்ஞங்களை பண்ணு அப்படின்னு அந்த சொல்றதும் சத்தியம். சத்தியம் தேவேஷு ஜாகர்த்தி முக்திகி சத்தியதரோ பலம், தேவர்களை படைச்சி தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த முக்தி எல்லாம் கொடுக்கறதும் சத்தியம்தான். தபோ யசஸ்ச புண்ணியஞ்ச பித்ருதேவ ரிஷி பூஜனம் ஆத்யோ விதிஷ்ச வித்யாச்ச சர்வம் சத்தியே பிரதிஷ்டிதம். அந்த சத்தியத்தில் தான் தபஸு, அதனால் வரக்கூடிய யசஸ் புகழ், புண்ணியம், பித்திரு தேவதைகளுக்கான பூஜைகள், ரிஷிகளுக்கான பூஜைகள், இப்படி எல்லாமே இருக்கிறது சத்தியத்தில் தான். சத்தியம் யஜ்ஞா ததா வேதா மந்திராஹா தேவி சரஸ்வதி, வேத மந்திரங்களும் சத்தியத்தினால தான். விரதச்சரியா விரதங்களை அனுஷ்டிக்கிறதும் சத்தியத்தினால தான். ததா சத்தியம் ஓங்காரா, ஓங்காரம் சத்தியமேவச்ச, அதுவும் சத்தியம். சத்தியேன வாயு அபியேதி, சத்தியத்தினால தான், அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சத்தியத்தினால தான் வாய் வீசுகிறது, காற்று வீசுகிறது. சத்தியேன தபதே ரபிகி, சத்தியத்தினால தான், அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் சூரியன் பிரகாசிக்கிறான். சத்தியேன அக்னிர் தகேத்து, அந்த சத்தியத்தினால தான், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் அக்னியானது ஜொலிக்கிறது. சர்வம் சொர்க்கம் சத்தியேன, சொர்க்கம் நல்லது எல்லாமே அந்த சொர்க்கம் முதற்கண்டு சத்தியத்தினால தான் கட்டுப்பட்டு இயங்குகிறது. சத்தியேன சாபகா, சத்தியத்தினால ஜலம், க்ஷிபதி பர்ஜன்யா, மழை பொழிகிறது, பிருத்திவி தலே பூமியில மழை பெய்கிறது சத்தியத்தினால்தான். இப்படி சத்தியம்தான். பாராயணம் சர்வதேவானாம் சர்வதீர்த்தகா அவகாகனம் சத்தியஞ்ச பததோ லோகே தத் சமம் சான்ன சம்சயா. இந்த சத்தியம் அப்படிங்கிறத அதுக்கு கட்டுப்பட்டு நாம் நடந்தோமானால், அஸ்வமேத சகசிரம் ச, 1000 அஸ்வமேத யாகம் பண்ணினதும்
சத்தியஞ்ச துலையாதிருதம், ஒரு தட்டில், அதாவது தராசில் ஒரு தட்டில் 1000 அஸ்வமேதையாக புண்ணிய பலன் பண்ணினதான அந்த புண்ணியத்தினுடைய பலன், ஒரு தட்டில் சத்தியம். இதை வச்சு நிறுத்து பார்த்தோமானா அஸ்வமேத சகசிராத்தி, அந்த 1000 அஸ்வமேதத்தை காட்டிலும் சத்தியம் ஏதத் விசிஷ்யதே, இந்த சத்தியம்தான் உயர்ந்து நிற்கும். அதனால சத்தியம்தான் பிரதானமானது. அதனால்தான் முனிகள் ரிஷிகள்லாம் முனையகா சத்திய நிரதாக, இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள். தேவதைகளும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள். இப்படி சத்தியமானது சொல்லப்படுகிறது. இந்த சத்தியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆத்மார்த்தேச்ச பரார்த்தேவா, தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும், புத்திரார்த்தேவாபி பார்த்திவ, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கூட, ஏ அனிருதம் நாபிபாஷந்தே, இவாளுக்காக கூட பொய் சொல்லக்கூடாது. யார் பொய் சொல்லாமல் இருக்காளோ, அதாவது தனக்காகவும், பரார்த்தே பிறருக்காகவும், புத்திரார்த்தே தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் கூட, ஏ அனிருதம் நாபிபாஷந்தே, யார் பொய் பேசாமல் உண்மையே பேசுகிறார்களோ, தேனராக அந்த மனிதர்கள், சொர்க்ககாமினஹா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அபிச்சேத் இதம் புரா கீதம் தர்ம வித்திர் யுதிஷ்டர, எஸ் சத்யவாதி புருஷோ நானிருதம் பரிபாஷதே. தர்மபுத்திரரே, இது முன்னால சொல்லப்பட்டதான இந்த ஸ்தோத்திரம், இந்த சத்தியங்கிறதான விஷயம் பகவான் சொல்றார். இந்த தர்ம வித்பிகி, தர்மத்தை தெரிந்தவர்கள், யகா சத்தியவாதி புருஷா, சத்தியத்தையே பேசக்கூடியவர்கள், நாண்டதம் பரிபாஷத்தே, அவ ஒரு நாள் கூட அவ பொய்யுங்கிறதே பேச மாட்டாங்கிற. அதனால்தான் சத்தியவாதி. சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் சொல்லுவது, ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதா வவ்ரேததிக பரதோ சத்தியவாதி ததோச்ச அப்படிங்கிற. தசரத சக்கரவர்த்தியை பார்த்து அந்த இக்ஷ்வாகுலம் ரகுகுலமே பொய் சொல்ல மாட்டாளாம், சத்தியத்தை பிரதமா கடைபிடிக்கக்கூடியவன். அதனால சத்தியவாதி ததோச்ச, அவ கேட்ட வரத்தை கொடுத்தாங்கிறாங்க. இப்ப சத்தியவாதி உண்மையை பேசக்கூடியதான ஒரு மனிதன் எப்பொழுதுமே அவன் பொய் பேச மாட்டான். அந்த அதே குலத்துல வந்ததான ஹரிச்சந்திரன், அந்த ஹரிச்சந்திர மகாராஜா பொய்யே பேச மாட்டான். அவனுடைய ஹரிச்சந்திர விற்த்தாந்தத்துல பார்க்கலாம். இப்படி உண்மையே பேசக்கூடியவர்கள், உண்மையே பேசக்கூடியதான இவர்கள் எதை அடைகிறார்கள் அப்படின்னா, சம்பிராப்பிய விரஜான் லோகான், மேல் உலகத்தை அடைந்து, உஷித்வா சாஸ்வதி சமாக, நல்ல சுகங்களை எல்லாம் அனுபவித்து, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே, நல்ல சுத்தர்களாக சத்தியவாதிகளாக இருக்கக்கூடியதான அந்த சுமகாமதிகி ஜாயத்தை, அந்த குலத்துல அந்த நல்ல அறிவுள்ளவன், பொய் பேசாதவன் அங்கு பிறக்கிறான் அப்படிங்கிறார். இதுக்கு இவெல்லாம் சாட்சி பூதர்கள்னு 14 பேரை சொல்லியிருக்கார், காமிச்சிருக்கார் பகவான். ஆதித்ய சந்திராவணனாக்னௌ ஆதித்ய சந்திராவணனானிலௌ ச தியோர்பூமிராபோ ஹிருதயம் யமஸ்ச அகஸ்ச ராத்திரிச்ச உபேச்ச சந்தி தர்மஸ்ச ஜானாதி நரஸ்ய விருத்தம். அதனால அந்த உண்மை அப்படிங்கிறதான பிரதானமான தர்மத்தை, அதுதான் கடைபிடிக்க வேண்டும் சிறந்த தர்மம் அப்படிங்கிறத பகவான் அந்த தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்றார். லோகமே சத்தியத்தினால தான் இயங்குகிறது. நான் பண்ணக்கூடியதான எல்லா ரட்சணமும் சத்தியத்தினால தான். அதனால் சத்தியத்தை மீறி எதுவுமே இங்கே நடக்காது. அந்த சத்தியமானது எல்லா க்ஷேமங்களையும் கொடுக்கும். சத்தியத்தை மீறாமல் நடந்தால் அது எல்லா க்ஷேமங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் இங்கே உபதேசம் பண்ணுறார்.
அடுத்ததை நாளை பார்ப்போம்.